அதாவது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அப்பொழுது இருந்த முதலமைச்சரை பார்த்து மத்திய அரசுக்கு பல்வேறு பிரச்சனைகள் கொடுத்து திட்டங்கள் குறித்தும் கடிதம் எழுதினால் போதுமா என்று கேட்குறீங்க. அதே பாணி தான் இப்பொழுதும் இந்த அரசாங்கம் கடைபிடிக்கிறது. ஆகவே கடிதம் எழுதினால் மட்டும் மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை கொடுத்துடாது, அதற்குண்டான தீர்வை காண்பதற்கான முயற்சியும் எடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கிறேன். இன்னொன்று, பேசாமலே செயல்படுவது என்பது வரவேற்கத்தக்கதான். சில நேரத்தில் பேசினா தான் தீர்வு கிடைக்கும். இனிமேல் பேசி தீர்வு காணுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இளைஞர் நலன் வேலைவாய்ப்பு இன்றைய அளவில் கிராமப்புறங்களில் ஆயிரக்கணக்கான படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி இருக்கிறாங்க. இவர்களுக்கு உரிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தருவது அரசின் தலையாய கடமை. ஏன்னா நான்லாம் கிராமத்திலிருந்து வந்தவன். ஆகவே கிராமப்புறத்தில் இருக்கின்ற மாணவர்களெல்லாம் அதிக அளவிலே படித்திருக்கின்றார்கள். அதிக கல்விக்கூடங்கள் திறந்த காரணத்தினாலே உயர்கல்வி படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்திலே அந்த கிராமப்புறத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கின்ற வகையிலே இந்த தொழில்கள் எல்லாம் அமைத்து கொடுக்க வேண்டும். இந்த நிலை அறிக்கை, இந்த நிதிநிலை அறிக்கையில் 24,000 இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு ஏஐ திறன் பெற பயிற்சி அளிக்கப்படும் என குறிப்பிட்டிருங்க. ஆனால் கிராமப்புறத்தில் 90% படித்த இளைஞர்கள் கணினித்துறை தவிர பிற துறைகள் பட்டம் பெற்றவர்கள். எனவே அவர்களுக்கு உரிய திறன் பயிற்சி வழங்கி அவர்களுக்கான வேலைவாய்ப்பை கிராமப்புறங்களை குறிப்பாக ஏற்படுத்தி தந்தால்தான் தமிழ்நாடு எதிர்கொண்டு வரும் ஒரு பெரிய சமூக பொருளாதார நோக்கத்தை சரி செய்ய முடியும். இதற்கான முயற்சிகள் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் முன்னெடுப்பதாக தெரியவில்லை. இவர்கள் தொழில் முனைவோராகவும் கிராமப்புற தொழில் மற்றும் விவசாயம், உணவு பதப்படுத்தல் போன்ற தொழில்களை ஊக்குவித்து சிறப்பான உதவிகள் அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பல துறைகளில் குறிப்பாக சமூக நீதித்துறை, கூட்டுறவுத்துறை, பொது விநியோகம், சிறு குறு தொழில் மேம்பாட்டுத்துறை, ஜவுளி மற்றும் கைத்தறித்துறை என பல்வேறு துறைகளில் எந்த விதமான கூடுதல் கவனம் செலுத்தப்படவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் அவையினுடைய கவனத்தை கொண்டு வரேன். அரசு துறையில் காலி பணியிடங்கள் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த உடனே அரசு காலி பணியிடங்கள்லாம் நிரப்பும்னு சொன்னீங்க. ஆனால் அரசு துறையில் அரசு அலுவலர்கள் மட்டும் 3.2 லட்சம் பணியிடம் காலியாக இருக்குது. ஆசிரியர் 3.50 லட்சம் காலியாக இருக்குது. 3 லட்சம். அதாவது அரசு அலுவலர்கள் 3,20,000 பேர், ஆசிரியர்கள் 3,50,000 பேர். சுகாதாரத்துறையில் சுமார் 1 லட்சம் பேர், அதில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள். காவல்துறையில் 1,20,000 பேர். சமூகத்துறையில் 2,75,000 பேர். சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் அலுவலக உதவியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் இதெல்லாம் எடுத்துட்டா 2,50,000 பேர். இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்துனா 13,30,000 பேர் காலி பணிகள் இருக்கிறது. எவ்வளவு காலி பணிகளை வைத்துக்கொண்டு எப்படி திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்துவோம். ஆகவே படிப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஒவ்வொரு துறையிலும் இருக்கின்ற காலி பணிகளை நிரப்புவதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த ஆண்டு நான் குறிப்பிட்ட இந்த துறையிலெல்லாம் எவ்வளவு காலி பணிகள் குறிப்பிட்டிருக்கிறேன். இதையெல்லாம் நம்முடைய அரசு ஊழியர்கள் சங்கத்திலிருந்து பெறப்பட்ட தகவல்கள். ஆகவே இந்த அரசு காலி பணிகளை நிரப்பப்பட்டால்தான் இவர்கள் போடுகின்ற திட்டம் நிறைவேற்றப்படும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு திட்டங்கள் போடுவது மட்டும் இல்லை, அந்த திட்டங்களை நிறைவேற்றுகின்ற பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் அரசு பணியாளர்கள் என்பதையும் உணர்ந்து இந்த காலி பணிகளை நிரப்புவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறீங்க, ஆட்சிக்கு வந்தவுடனே படிப்படியாக இந்த காலிப்பணிகள் நிரப்பப்படும் சொல்லி ஒரே நேரத்தில் இவ்வளவு காலிப்பணிகள் நிரப்ப முடியாது. இருந்தாலும் இந்த துறையுடைய முக்கியத்தை கருதி படிப்படியாக இந்த காலி பணிகளை நிரப்ப வேண்டும் என்று அரசுடைய கவனத்தை கொண்டு வரேன். அரசு பொதுத்துறை நிறுவனங்கள், போக்குவரத்து கழகங்கள், மின்சாரத்துறை, வீட்டு வசதி வாரியம் போன்ற 77 பொதுத்துறை நிறுவனங்களில் சுமார் 1.5 லட்சத்திற்கு மேல் காலி பணிகள் உள்ளன என்று ஊழியர் சங்கம் தெரிவிக்கின்றன. ஆகவே இதெல்லாம் முக்கியமான போக்குவரத்து கழகத்தெல்லாம் முக்கியமான பணியாளர் இருந்தால் தான் அந்த பேருந்தெல்லாம் இயக்க முடியும். அதே மாதிரி வீட்டு வசதி வாரியம், மின்சாரத்துறையெல்லாம் அடிக்கடி மின்தடை ஏற்படுன்னு சொன்னால் அதுக்கு போதிய ஆட்கள்லாம் நியமிக்கப்பட வேண்டும். அதோட புதிய மின் இணைப்பு கொடுப்பதற்கு தேவையான ஆட்கள் தேவை. ஆக 77 பொதுத்துறையிலும் சுமார் 1.5 லட்சம் காலி பணிகள் இருக்கின்றன. அதை விரைவாக நிரப்பிட இந்த அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஓய்வு பெறுவடைய எண்ணிக்கை சுமார் 5 முதல் 7%. அதாவது அரசு துறையில் 70,000 பேர் பணிகள் ஓய்வு பெறுகின்றனர். அதே போல் தமிழ்நாடு அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான ஓய்வு பெற இருக்கின்றார்கள். ஒவ்வொரு வருஷமும் ஓய்வு பெறுகின்ற நிலை இருக்கின்றது. ஏற்கனவே எல்லா துறையிலும் சேர்ந்து 13,30,000 பேர்
பணியிடம் காலியாக இருக்குது. அதோட ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 7% இன்றைக்கு அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுகின்ற பொழுது இன்னும் காலி பணிகள் அதிகமாகிவிடும். ஆகவே உடனடியாக அரசு தேவையின்றி கருதி காலி பணிகள் நிரப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இந்த அரசின் நிதி அறிக்கையில் தேர்வாணைய அட்டவணை வெளியிட்டு அதன்படி காலி பணிகள் நிரப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தேர்வாணையத்தின் மூலம் இத்தனை லட்சம் பேரை உடனடியாக கூப்பிட்டு அவர்களுக்கு தேர்வு வச்சு இன்டர்வியூ வச்சு எடுக்கிறதுலாம் கால அளவு பத்தாது. விரைந்து செயல்பட்டால் தான் இவ்வளவு காலி பணிகள் நிரப்பப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அரசு போக்குவரத்து கழகம் இன்றைக்கி அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2014 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 16,500 புதிய பேருந்துகள் வாங்கி நாங்கள் இயக்கணும். ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு பல பேருந்துகள் டயர் கலந்து போகும் பண்டிலும் இடையிலேயே பழுதாண்டு நிற்கின்றது மற்றும் மழைக்காலத்தில் ஒழுகின்ற பேருந்து தான் அதிகமாக இருக்குது. கடந்த காலத்தில் முந்தைய ஆட்சியில் அதனுடைய பயன்பாடுகள் பார்த்திங்கன்னா அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அதனுடைய ஆயுள் காலம் 3 வருஷம் தான். 7 லட்சம் கிலோமீட்டர் தான் அந்த பஸ்ஸை இயக்க முடியும். அதை 7 ஆண்டாக உயர்த்தினாங்க. பிறகு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடனே முதல்ல சொன்னதே குக்கிராமங்கள் நகரத்தோடு இணைக்க வேண்டும். அதே மாதிரி நான் பயணம் செய்யும் வகையில் தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை பேருந்துகளும் ஏசி பேருந்துகளாக மாற்றம் செய்ய வேண்டும் என்று அந்த சாதா பேருந்திலே ஒரு பயணம் செய்த முதலமைச்சர் என்பதை நான் உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் கேட்பதற்கு இனிமையாகத்தான் இருக்குது, நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏன்னா அவர் புதிதாக போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. நான்லாம் முதலமைச்சராக இருந்திருக்கிறேன். அதில் நிதி ஆதாரம் தேவை. நிதி ஆதாரம் இருந்தால் தான் ஏசி பஸ்ஸாக அமைக்க முடியும். இப்போ 1000 பேரும் தான் நிதி நீங்கள் மின்சார பேருந்தாக இயக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க, குளிர்சாதன பேசுகிறேன்னு சொல்லுங்க. நான் குறிப்பிடுவது இப்போ இருக்கிற பேருந்துகள் கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சியில் 16,600 பேர் வந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுமார் 7,000 புதிய பேருந்துகள் வாங்கினாங்க. ஆனால் பழைய பேருந்துகள் இன்னும் இயக்கப்பட்டு வருகின்றன. ஒரு பேருந்தினுடைய ஆயுள் காலம் அதிமுக ஆட்சியில் 3 ஆண்டுகள் இருந்தது. அதனுடைய பேருந்தினுடைய இயக்கின்ற தூரம் 7 லட்சம் கிலோமீட்டர். அதை கடந்த கால ஆட்சியில் அது 3 ஆண்டுகள் இருப்பது 7 ஆண்டாக உயர்த்தினாங்க. 7 லட்சம் கிலோமீட்டர் இருப்பதை 12 லட்சம் கிலோமீட்டராக உயர்த்தினாங்க. அதே போல் அரசு போக்குவரத்து கழகம் அதில் 6 ஆண்டுகள் என்பதை 9 ஆண்டுகளாக உயர்த்தினாங்க. அதில் 6 ஆண்டுகள் அதிமுக இருக்கிறத 7 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் இயக்கலாம். கடந்த கால ஆட்சியில் அது 9 ஆண்டுகளாக உயர்த்தி 12 லட்சம் கிலோமீட்டராக அந்த பேருந்து இயக்கப்படும் சொன்னாங்க. அப்போ ஏற்கனவே இதெல்லாம் ஓடியாச்சு. அதாவது 7 லட்சம் கிலோமீட்டர் ஓடினாவே அது கண்டமாக்கிடணும். அதுக்கு மேலே 12 லட்சம் கிலோமீட்டர் ஓடியாச்சு. அப்படி ஓடுற பேருந்து தான் இப்போ இயக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள்லாம் சொல்லி 5 வருஷம் ஆனாலும் அனைத்து பேருந்துகளையும் மாற்றி அமைக்கவே முடியாது. கடந்த காலத்தில் 5 ஆண்டு காலம் கடந்த ஆட்சியில் ஒவ்வொரு போக்குவரத்து மானிய கோரிக்கை வரும்போதும் 5000 பேருந்து வாங்குகிறோம், 5000 பேருந்து வாங்கி கடைசியில் 5 ஆண்டுகளில் 7000 பேருந்து தான் வாங்க முடிஞ்சுது. அதனால் இன்றைக்கு அரசின் சார்பாக சுமார் 20,000 பேருந்துகள் இன்றைய தினம் இயக்கப்பட்டு வருகின்றன. அந்த 20,000 பேருந்துகளை நீங்கள் ஏசி பேருந்து மாற்றி அமைப்பது 100% இயலாத காரியம் என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லை, மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னாங்க, அதற்கான சாத்தியக்கூறுகள் அத்தனையும் இந்த ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்படும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கண்டிப்பாக படிப்படியாக மாற்றித் தரப்படும் என்பதை இங்கு அழுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் வாயிலாக. நான்கு பேர் வைத்தார்கள். ஏசி பஸ் தேவையில்லை, சாதாரண பஸ் மாற்றி கொடுத்தாவே மக்கள் பாராட்டுவாங்க. ஆனால் நீங்கள் வெறும் 1000 பேரும் தான் முதல் வருஷம் சொல்லிக்கிறீங்க. இந்த ஆண்டு முடிஞ்சு போச்சு, இன்னும் 4 ஆண்டு தான் இருக்குது. 4 ஆண்டுகள் எத்தனை 1000 பேருந்து வாங்க போகிறீங்க? இது இயலாத காரியம். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட நிதியை ஒதுக்கி
ஒரு குறிப்பிட்ட அளவு ஏற்கனவே கண்டமான பஸ்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு விட்டு புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று தான் என்னுடைய கோரிக்கை. மாண்பு உறுப்பினர் 20 நிமிஷம் வந்து அதிகமான குறுக்கீடுலாம் பேசிட்டீங்க. இன்னும் என்ன எவ்வளோ நேரம் இருக்குதுங்க நிறையா. இப்போ கொஞ்சம் தானே பேசியிருக்கிறோம். ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு உறுப்பினர் தான் பேசுகிறேன். நாங்கள் 2 உறுப்பினருக்கு பதிலாக ஒரு உறுப்பினர் தான் நான் பேசுகிறேன். இல்லை இன்னும் எவ்வளோ நேரம்? ஒரு 10 நிமிஷம். இன்னும் 10 நிமிஷத்தில் எப்படி முடிக்க முடியுங்க? என்ன வேளாண் பட்ஜெட் இருக்குது ஏங்க, ஒரு நாட்டுடைய பிரச்சனைங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனைய இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நாங்கள் சொல்லித்தான் அவனை எதிர்க்கட்சி கேட்கின்ற கடமை கொடுப்பது உங்களுடைய கடமை. பேசு சீக்கிரம் முடிச்சிடறேன். வந்த அளவுக்கு முடிக்கணும், முடிச்சிடறேன். வேளாண்மை நிதி அறிக்கை. வேளாண்மை என்பது முதன்மை துறை. இதில் தான் 42% மக்கள் அவருடைய வேளாண்மையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதில் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் அடங்குவார்கள். அதுபோல் நெல்லுக்கு ஊக்கத்தொகை அறிவிச்சிருக்கிறீங்க, அதுபோல் கரும்புக்கு ஊக்கத்தொகை அறிவிச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் போதாது. நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500 அறிவிச்சிருக்கிறீங்க, கரும்புக்கு 4500 அறிவிச்சிருக்கிறீங்க. ஆனால் கரும்புக்கு ஒரு சந்தேகம். 8.5% அந்த சக்கரை சத்துள்ள கரும்புக்கு 4000 ரூபா அடிப்படை கொடுக்குறீங்களா, அதுக்கு மேலே ஊக்கத்தொகை கொடுக்குறீங்களா, இல்லை மொத்தமாக 4000 ரூபா கொடுக்குறீங்களா என்று பதில் வரையில் சொன்னால் போதும். அதே போல் உங்கள் தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 15,000 ரூபாயும், குத்தகை விவசாயிகளுக்கு மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை நேரடியாக அவருடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று வாக்குறுதிகள். விவசாயிகள் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. நிதியமைச்சர் இப்பொழுது இந்த தொகையெல்லாம் அவருடைய வங்கி கணக்கிலே செலுத்துவார் என்பதை பதில் வரையில் தெரிவித்தால் போதும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.